स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। स्वभावचिन्मयानन्दं कृपापूर्णं जगत्पतिं हरिषड्वर्गजेतारं नित्यानन्दगुरुं भजे। ஒரு சின்ன கதை. ஒரு மோசமான ஒரு மன அமைப்பு கொண்ட எல்லாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு நின்றுட்டு இருந்து அந்த பக்கமாக போகிற வர வழிப்போக்கர்கள் மேலெல்லாம் கல் எடுத்து அடிச்சுட்டே இருந்தான். அந்த வழியாக ஒரு சன்னியாசி போனாராம். அந்த வழிப்போக்கர்கள்லாம் சொன்னாங்களாம், சாமி எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணி இவங்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றக்கூடாதா? இந்த சன்னியாசி ஏதாவது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாராம். கரெக்டாக அந்த வழியாக போகும்போது அந்த மனிதன் அந்த சன்னியாசியும் கல்லெடுத்து அடிச்சானா. இவர் மேலே பார்த்து ரொம்ப சிரிச்சுட்டு கையிலிருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து அவனுக்கு தூக்கி போட்டு இதை எடுத்துக்கப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்தாராம். இந்த வழிப்போக்கர்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா போச்சு. என்ன இது, இந்த சாமிகிட்ட சொல்லி நாம அவனை நிறுத்த சொன்னா இவர் அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வர்றாரு. ரொம்ப வழிப்போக்கர்களுக்கு ஆச்சரியம். அவனுக்கு ஒரே ஆனந்தம், என்னடா அது அடிச்சா பணம் கொடுக்குறாரு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த வேலையை பண்ணலாம் அப்படின்னு. அந்த சன்னியாசி வெளியில் வந்தோடனே இந்த வழிப்போக்கரெல்லாம் கேட்குறாங்க, என்ன சாமி நீங்கள் பணம் கொடுத்துட்டு வர்றீங்க அவனுக்கு அப்படின்னு. இல்லைப்பா கவலைப்படாத, எனக்கு பின்னாடி ராஜா வந்துட்டு இருக்காரு பார்த்தேன், என்ன அடிச்சதாலும் நான் பணம் கொடுத்ததால அவன் அடுத்து யார் அடிக்கணுமோ அவனை அடிப்பான், அவர் என்ன கொடுக்கணுமோ கொடுப்பாரு, கவலைப்படாத. ரொம்ப பொறுமையோட வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன். சில நேரத்தில் இப்படித்தான் மனித மனம் யாரை அடிக்கணுமோ தெரியாம அடிச்சு தேவையில்லாத பிளாங்க் செக்கை வாங்கிக்குது. அதனால நல்லா புரிஞ்சுக்குங்க, ஞானின்னு ஒருத்தரை சந்தேகப்பட்டால் கூட அவதூறாய் பேசவோ நினைக்கவோ செய்யாதீர்கள். ஏனென்றால் தேவையில்லாத கருமம். நீங்க பேசும்பொழுதோ எழுதும்பொழுதோ யாராவது காசு கொடுக்குற மாதிரி சில நேரத்தில் தோணும். ஆனா அது பணத்துக்கான வழி அல்ல, பிணத்துக்கான வழி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது பணத்துக்கான வழி அல்ல, பிணத்துக்கான வழி. பக்தர்களுக்கு புண்ணியமும் பழித்து பேசும் மூடர்களுக்கு பாவமும் செல்கிறது அப்படின்னு வியாசர் ரொம்ப அழகா சொல்றாரு. அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். ஒரு அவதார புருஷன் பூமியில் இறங்கும் பொழுது மக்கள் அதை உணராமல் இருப்பதும் அல்லது தவறாய் பழிப்பதும் இயற்கையின் விளையாடல்களில் ஒன்று, மூடத்தன்மையின் போக்கிலே ஒன்று. கிருஷ்ணன் பூமியில் இறங்கிய பொழுது மூடத்தன்மையாலே பழித்தவர்களின் சார்பிலும் புரிந்து கொள்ளாமல் இருந்த மனிதர்களின் பாமரர்களின் சார்பிலும் அர்ஜுனன் மன்னிப்பு கேட்கின்றான். இறைவா, ஐயோ இவ்வளவு பெரிய சக்தி இறங்கி இருக்கிற, ஆழமான பக்தி மலரும் போது எல்லாருக்குள்ளேயும் இது நடக்கும். ஐயோ இதை தெரியாமல் எவனோ ஒருத்தன் பழிக்கிறான், சில பேர் புரிஞ்சுக்காம இருக்கிறான், இது எவ்வளோ பெரிய தவறு, எவ்வளோ பெரிய துக்கம். அப்பா எனக்கு புரிகிறது, அவர்களையெல்லாம் தயவு செய்து மன்னித்து விடுங்கள், பொறுத்தருள வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்கிறார். ஒரு பெரிய ஞானி வடநாட்டிலே வாழ்ந்த ஞானி. அவர் அந்த தெய்வீக உணர்வுக்குள்ள போகும்பொழுது, அந்த பாவ சமாதிக்குள்ள போகும்பொழுது அந்த தெய்வத்தினுடைய உடை மாதிரியே போட்டுப்பார். உதாரணத்துக்கு கிருஷ்ண பாவத்தில் போனார்னா அப்படியே கிருஷ்ணன் மாதிரியே புல்லாங்குழல் வச்சுட்டு துணி போட்டு உட்காந்துருப்பார். தேவி பாவத்தில் போனார்னா இந்த சாரியை உடம்புல சுற்றிட்டு தேவி உணர்வோடையே உட்கார்ந்துருப்பார்.
திருக்கோவிலூர் பக்கத்தில் தபோவனம்னு ஒரு இடத்துல ஞானானந்த சுவாமிகள்னு வாழ்ந்தார். அவர் அந்த மாதிரி தான். நவராத்திரி நேரத்தில் அந்த தேவி உணர்வுக்குள்ளே போனார்னா, அந்த புடவை கட்டிட்டு உட்காந்தாருன்னா அப்படியே தேவி சக்தி வெளிப்படும். அந்த பாவத்திற்குள்ளே அந்த மகான் இருப்பார். யாரோ இந்த மாதிரி இந்த விமர்சனம் பண்ணிட்டே இருக்கிற ஒரு மூடன் சென்று, என்ன நீ தேவி மாதிரி வேஷம் போட்டு தேவி மாதிரி கடவுள் மாதிரி நடிக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம். அப்பா, தேவி மாதிரி நான் இப்போ போட்டிருக்கிறது வேஷம் இல்லை, மனுஷன் மாதிரி போட்டிருக்கேன், அதான்ப்பா வேஷம் அப்படின்னாராம். நான் தேவி மாதிரி போட்டிருக்கிறது வேஷம் இல்லை, மனுஷன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறதா வேஷம். மனுஷ உடம்பெடுத்து மனுஷன் ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் வேஷமே தவிர தெய்வ உணவோடு இருக்கிற தெய்வ வடிவத்தோடு போட்டுக்கிறது வேஷம் இல்லை. அது என்னுடைய உணர்வு நிலையை காட்டுவதற்கான ஒரு சின்ன ஜன்னல். யாருங்கிற உணர்வு நிலையை உனக்கு உணர்த்துறதுக்காக நான் திறக்கிற ஒரு சின்ன ஜன்னல் அந்த பாவ தரிசனம்னு சொன்னார். ஆழ்ந்து புரிஞ்சுக்குங்க. அவதார புருஷர்கள் மனிதர்களாக இறங்கி வந்து மனுஷ வேஷத்தோடு மனித உடலோடு மனுஷ வேஷமணிஞ்சு செய்கின்ற செயல்களை லீலையை பார்க்கும் பொழுது புரியாத மூடர்கள் விமர்சிப்பதனால் அவர்களை இழப்பது மட்டுமல்லாமல் கெட்ட கர்மத்தையும் உள்வாங்குகின்றார்கள். அர்ஜுனன் சத்தியத்தை புரிந்து கொள்வதாலே ரொம்ப அழகா சொல்றான். அச்சுதா, கேளிக்கைகளின் போதும் விளையாடும் பொழுது, படுக்கையில் உறங்கும் பொழுது, ஒரே ஒன்னா வாழ்ந்தாங்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும். படுக்கையில் உறங்கும் போது, கூட அமரும் பொழுது, பக்கத்தில் உட்காரும் பொழுது, உண்ணும் பொழுது, நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது, அல்லது மற்ற நண்பர்கள் முன்னிலையில் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும் எந்த விதமாக அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, எப்படியெல்லாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை நான் அவமானப்படுத்தினேனோ. இன்னொரு ஸ்லோகத்தில் ரொம்ப அழகா சொல்றாரு, ஹே கிருஷ்ண ஏ யாதவ ஹே சகேதி, அப்படிலாம் நான் உன்னை கூப்பிட்டுருக்கனே, நண்பனேன்னு கூப்பிட்டுருக்கிறேன். ஹே கிருஷ்ணா வாடான்னு கூப்பிட்டுருக்கேன். ஹே யாதவா, யாதவானா குலத்தின் பெயர் சொல்லி கூப்பிடுறது, குலத்தின் பெயரை சொல்லி கூப்பிட்டுருக்கிறேன். இப்படியெல்லாம் உன்னை கூப்பிட்டுருக்கிறனே, இந்த மாதிரியெல்லாம் நான் உன்னை அவமரியாதை பண்ணியிருக்கனே, என்னை மன்னித்து விடு. எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட நீங்கள் பொறுத்தருள வேண்டுமையா அப்படின்னு கேட்கிறார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணன் தன்னுடைய விஸ்வரூபத்தை, பிரபஞ்ச தரிசனத்தை அர்ஜுனனுக்கு தந்தவுடனே அந்த அனுபூதியினாலே பொங்குகின்ற ஆனந்தம், அனுபூதியினாலே பொங்குகின்ற பக்தி, அதை அர்ஜுனன் வெளிப்படுத்துகின்றான். அனுபூதியினாலே பொங்குகின்ற பக்தி தான் செய்த குற்றங்களுக்கு மட்டுமல்லாமல் மற்றவர்கள் செய்கின்ற குற்றங்களுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்க வைக்கின்றது. அப்பா, நான் உன்னை அவமதித்தது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் உன்னை அவமதித்ததற்காக கூட மன்னித்து விடு. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் விட்டதற்காக கூட மன்னித்து விடு. ஏனென்றால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீ மீண்டும் மீண்டும் பூமிக்கு வராமல் போய்விட்டால் பூமி நிலையோடு இருக்குமா? பூமியை யார் தாங்குவார்கள்? அந்த சில மூடர்களை நினைத்து பழிக்கின்ற சில மூடர்களையும் புரிந்து கொள்ளாத மூடர்களையும் பார்த்து நீ பூமிக்கு வராமல் இருந்து விடாதே. எங்களை போன்ற புரிந்து கொள்ளுகின்ற சில அன்பர்களுக்காக, சில பக்தர்களுக்காக நீங்கள் பூமியில் இறங்க வேண்டும், பூமியில் நீங்கள் மலர வேண்டும், பூமியில் நீங்கள் வாழ வேண்டும் என்று கிருஷ்ணனை பார்த்து அர்ஜுனன் பக்தியாலே கரைகின்றான். ஆழ்ந்து புரிஞ்சுங்க. பக்தியினாலே கிருஷ்ணன் கரைந்து கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் கரைகின்றான். ஆமா, சில பேர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க தான், சில பேர் உங்களை பழிக்கத்தான் செய்வார்கள். ஆனால் அதுக்காக எங்களை விட்டு விடாதீர்கள், எங்களை மன்னித்தருளுங்கள், எங்களை பொறுத்தருளுங்கள் என்று ஆழமான பக்தியோடு, ஆழமான உணர்வோடு
ஏன்னா தானே அந்த புரியாத நிலையில் இருந்து இப்பொழுது புரிந்து கொண்ட நிலைக்குள்ளே வந்ததனாலே மற்றவர்களுடைய புரியாத்தன்மையின் மீது அர்ஜுனனுக்கு ஆழமான கருணை பொங்குகிறது. ஐயோ, நான் மூடனாக இருந்தது மாதிரி தானே அவர்களும் மூடர்களாக இருந்திருப்பார்கள். நான் புரிந்து கொள்ளாதது போல்தானே அவர்களும் புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கிறார்கள். அவர்களை எப்படி புரிய வைப்பது? புரியும் வரை கிருஷ்ணனுக்கு அவர்கள் இழைத்த சங்கடங்களுக்கு, அவதூறுகளுக்கு, அவமரியாதைகளுக்கு எப்படி சரி செய்வது என்கின்ற உணர்வு, பக்தி பெருக்கு பொங்குவதனாலே ரொம்ப அழகா சொல்றான். கேளிக்கைகளின் போதும், படுக்கையில் உறங்கும் போதும், அமரும் போதும், உண்ணும் போதும், தனியாக இருக்கும் போதும், நண்பர்கள் முன்னிலையிலும் கூட கேலியாகவும் வேடிக்கையாகவும், சில நேரத்தில் சும்மா ஒரு வேடிக்கையா எந்த விதமாக அவமதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அந்த எல்லா குற்றங்களையும் நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை கொண்ட உங்களை அப்பா பொறுத்தருள வேண்டுகின்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. பொறுத்தருளுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற ஆனந்தம், பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற உணர்வு, பக்தி பொங்கும் பொழுது ஏற்படுகின்ற தெளிவு அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனத்தாலே ஏற்பட்ட பக்தியினாலே பொங்குகின்ற அந்த தெளிவாலே இந்த கிருஷ்ணனின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு, கிருஷ்ணனின் மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்காக தான் மன்னிப்பு கேட்கின்றான். மற்றவர்களுடைய தவறுக்காக தான் வருந்துகின்றான். இது என்ன ஆகணும்? மற்றவர்களுடைய தவறுக்காக நாம் வருந்தும் பொழுது என்ன பண்ணுவோம்? அவர்களுடைய தவற்றை திருத்துவதற்காக நாம் பொறுப்பெடுத்துக் கொள்வோம். அப்ப அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை நம் பொறுப்பு, அவர்களுக்கு உணர வைக்க வேண்டிய வேலை நம் பொறுப்பு அப்படின்ற பொறுப்பை அர்ஜுனன் ஏற்றுக்கொள்ளுகின்றான். யார் யார் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களோ அல்லது தவறாக பேசுகிறார்களோ அவர்களுக்கு தெளிவை அளிக்க வேண்டியது நம் பொறுப்பு. பெரிய பிரச்சனை என்னன்னா, நல்லதை உணர்ந்தவர்கள் வெளியில பேசுறதே இல்லை, சும்மா இருந்துடுறாங்க. ஆனா கெட்டதாய் நினைக்கின்ற நெகட்டிவான மனிதர்கள் சும்மா இருக்கிறதில்ல, வேகமா பேசுறார்கள். இதுதான் உலகத்தோட வழக்கு. கெட்டவர்கள் வேகமாக வேலை செய்வார்கள், நல்லவர்கள் அமைதியோடும் பொறுமையோடும் இருந்து விடுகிறார்கள். அப்ப என்ன ஆகுது? உலகத்தோட நோக்கத்தில் பார்க்கும்போது கெட்டவர்கள் ஜெயிக்கிற மாதிரி தோணுது. ஜெயித்ததனாலேயே அவர்கள் நல்லவர்கள் மாதிரி காட்டிக்கொள்ள வேண்டிய தேவையும் அவர்களுக்கு வந்து விடுகின்றது. அந்த மாதிரியான ஒரு போர்வைக்குள்ளையும் அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. பெரிய பிரச்சனையே என்னன்னா, நல்லவர்கள் இயற்கையாகவே திருப்தியோடு இருப்பதனால் இயங்குவதில்லை. அட பேசுறான் விடப்பான், நாம ஆனந்தமா இருக்கலாம், நமக்கு கிடைச்ச ஆனந்தம் நமக்குத்தானே தெரியும் அப்படின்னு நிம்மதியா இருந்துடுறோம். ஆனா கெட்டவர்கள் அப்படி இருக்கிறதுல என்ன பண்றார்கள்? அவர்களாலான எல்லா செயல்களையும் செய்கிறார்கள், எல்லா துக்கத்தையும் உருவாக்க முயற்சிக்கிறார்கள், எல்லா வேகமான செயலுக்குள்ளும் நுழைகிறார்கள். அப்ப என்ன ஆகுதுன்னா, கெட்டவர்கள் வெற்றி அடைவது போன்ற ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள், ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அடிப்படையா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு நாம் வருந்துவது மட்டுமல்லாமல் அவர்களை மாற்ற வேண்டிய பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வது. நான் உணர்ந்த நன்மைகளை உலகிற்கு உரைப்பேன், சத்தியத்தை மிக தெளிவாய் சொல்வேன், அந்த நன்மைகளுக்காக நான் சாட்சியாய் நிற்பேன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கும் பொழுதுதான் இந்த சத்தியம் உலகத்திற்கு சென்று சேருகின்றது. சத்தியத்திற்கு சாட்சியாய் நிற்பவர்கள் சத்தியவான்களாகவே வாழுகின்றார்கள். இங்க அர்ஜுனன் அந்த தைரியத்தோடு, பக்தியினால் ஏற்பட்ட ஸ்ரத்தையோடு
எழுந்து நிற்கின்றான். எழுந்து நிற்கும் பொழுதுதான் கிருஷ்ணா, எதனாலும் அளக்க முடியாத, நினைத்து பார்க்கவே முடியாத மகிமை உடைய நீங்கள் இவர்களுடைய குற்றங்களை பொறுத்தருள வேண்டுகிறேன்னு சொல்றார். கிருஷ்ணன் பாதிக்கப்படவே இல்லை. பாதிக்கப்பட்டாதானே மன்னிக்கிறதுக்கு, பாதிக்கப்பட்டாதானே பொறுத்தருள்றதுக்கு. அவர் பாதிக்கப்படுவதே இல்லை. தானாகவே பேசுபவர்கள், அவதூறு செய்பவர்கள், அவர்களுக்குரிய கர்மங்களை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். கிருஷ்ணர் சபிப்பதில்லை. ஒரு ஞானி யாரையும் சபிக்க முடியாது. ஒரு அவதார புருஷன் யாரையும் சபிக்க முடியாது. சபிப்பதில்லை, தீமையும் நினைப்பதில்லை. ஆனால் பழிப்பவர்கள் தானாகவே இந்த கெட்ட கர்மங்களை தேடிக்கொள்கிறார்கள். தானாகவே அவர்களை அழித்துக் கொள்கிறார்கள். அதனால பழிப்பவர்கள் அந்த செயலை செய்யாமல் நீங்கள் அவர்களுக்கு உணர்வாலே தெளிவை ஏற்படுத்தி தடுத்தீர்களானால் உண்மையில் அந்த பழிக்கின்ற மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறீர்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் அனாவசியமான தேவையில்லாத கர்மங்களை சேர்த்து கொண்டு துக்கப்படுவதிலிருந்து அவர்களை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள். அதனால உண்மையில் நெகட்டிவான மனிதர்களுக்கு சத்தியங்களை சொல்லி அவர்களை நெகட்டிவான செயல்களிலிருந்து தடுத்து நிறுத்தி நெகட்டிவான துக்கத்திலிருந்து வெளியில் எடுத்தீர்களானால் அவர்களை நீங்கள் காப்பதனால் நீங்கள் அவர்களுக்கும் உலகத்திற்கும் நன்மை செய்கிறீர்கள். இங்கு அர்ஜுனனுக்கு இருக்கின்ற ஸ்ரத்தையோடு எழுந்து நின்று தீயதை செய்யாதீர்கள், செய்பவர்களை செய்ய அனுமதிக்காதீர்கள். இந்த நெகட்டிவான ஞானிகளையும் அவதார புருஷர்களையும் எதிர்மறையாய் அவதூறாய் பேசுபவர்களை பேச அனுமதிக்காதீர்கள். அவர்களுக்கு முறையான சத்தியத்தை உணர்த்துங்கள். இதனால் அவர்களுக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் நீங்கள் மிகப்பெரிய நன்மையை செய்வீர்கள். அடுத்த சத்தியங்களை, இதனினும் ஆழமான சத்தியங்களை எம்பெருமான் அடுத்த சூத்திரத்தில் விளக்குகிறார். அடுத்த சூத்திரங்கள்: अधृष्टपूर्वं हृषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास. अदृष्टपूर्वं ऋषितोऽस्मि दृष्ट्वा भयेन च प्रव्यथितं मनो मे तदेव मे दर्शय देवरूपं प्रसीद देवेश जगन्निवास. அருமையான சூத்திரம். கிருஷ்ணனை நோக்கி அர்ஜுனன் சொல்லுகின்றார், இதற்கு முன் நான் பார்த்திராத இந்த ஆச்சரியமான உருவத்தை பார்த்து மகிழ்ச்சி கொண்டவனாக ஆனந்தம் கொண்டவனாக இருக்கிறேன். என்னுடைய மனம் பயத்தாலே நடுநடுங்குகின்றது. ஆகவே நீங்கள் எனக்கு 4 கைகளுடன் கூடிய சாதாரணமான முந்தைய இனிய வடிவத்தையே காட்டுங்கள். இறைவா, எனக்கு அருள் புரியுங்கள்னு சொல்றான். என்ன சொல்ல வரான்னா, ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சமே நீங்கள் தான் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆனந்தம் பொங்குது. ஆனா இன்னொரு பக்கம் மனசு நடுநடுங்குது. இதே மாதிரி உணர்வுல நான் இருந்தா நான் உங்களோட எப்படி உறவாடுவது? சாதாரணமா இனிமையான மனித உடம்போடு இருக்கும்போது மட்டும்தான் நான் உங்களோட உறவாடி விளையாடி ஆனந்தப்பட முடிகின்றது. யசோதை ரொம்ப அழகா சொல்வா, வாயை திறந்து இந்த உலகத்தையே நீ வாய்க்குள்ள காமிச்சாலும் அதே உணர்வில் நான் இருந்தேன்னா உன்னை எப்படி நான் குழந்தையா நினைச்சு சீராட்டி பாராட்டுறது? அந்த உணர்வை என்னிடமிருந்து எடுத்து விடு. அப்பதான் நான் உன்னை குழந்தையாய் நினைத்து சீராட்டி பாராட்டி பக்தியோடு வாழ முடியும், பக்தியோடு உன்னோடு விளையாட முடியும். அதனால இறைவனுடைய சக்திகளை தெரிந்து கொள்வது நல்லது, அது பக்தியை உண்டாக்கும். ஆனா
அதே நிலையில் இருப்பது சில நேரத்தில் பயத்தை உண்டாக்கி தூரத்தை உருவாக்கிவிடும். அப்படி இல்லாம பக்தியை உண்டாக்குவதற்காக அவருடைய சக்திகள் புரிய வேண்டும். ஆனா அதையும் தாண்டி இனிமையான உணர்வோடு வாழ்வதற்காக ரொம்ப எளிமையாகவும் அவர் நமக்கு கிடைக்க வேண்டும். வெறுமனே சக்தி மட்டும் புரிஞ்சதுன்னா அது பயத்தைத்தான் உருவாக்கும். ஆனா இனிமையாக எளிமையாக அருகாமையில் வாழ முடிஞ்சாதான் பக்தியும் உருவாகும். அதனால தான் ராமகிருஷ்ணர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஞானத்தை விட ஒரு அவதார புருஷனை சுற்றி வாழ்வது மிக உயர்ந்த ஆனந்தம்னு சொல்றார். காரணம் என்னன்னா, ஞானத்துல கூட இறைவனுடைய எல்லா சக்திகளும் குளோரியும் தெரியும், மகிமை புரியும். அர்ஜுனன் மாதிரி ஆஹா அப்படின்னு வியந்து கிடப்போம். ஆனா இனிமையான சாதாரண வடிவத்தில் பக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்குன்ற ஆழமான உரிமை உணர்வோடு வாழ முடியும். அதனால தான் இறைவன் காரணம் இல்லாமலேயே மனித வடிவம் எடுத்து மனிதர்களோடு விளையாடுகின்றார்.